ஹலோ வியூவர்ஸ். இந்திய அணி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டி கூட சவுத் ஆஃப்ரிக்காவில் மோத போகிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கூடவே தான் மோத போகிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக விராட் கோலி விளையாடிய போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை தாங்க சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ்திரேலியா கூட T20 இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அவர் விளையாடல அப்படின்னே சொல்லலாம். பட் அவர் இல்லைனாலும் சூரியகுமார் யாதவ் தலைமையில் T20 தொடர் இந்தியா அபாரமாக வெற்றி பெற்றாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் வீரர்கள் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு டூர் நடந்தது. அந்த டூரில் பார்த்தீங்கன்னா T20 நடந்தது. அது மட்டும் இல்லாமல் 3 T20 சொல்லியிருந்தாங்க, 3 ஒன் டே சொல்லியிருந்தாங்க. ஸோ தென் இப்போ பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் மட்டுமே சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா, விராட் கோலி கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒன் டேவாக இருக்கட்டும், T20 தொடராக இருக்கட்டும், இதில் யாரும் சீனியர் வீரர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அப்போவே நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருந்தது. ஒருவேளை ஒதுக்கிட்டாங்களா சீனியர் வீரர்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த T20 பார்த்தீங்கன்னா சமன் செஞ்சிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ஒன்று நாம், ஒன்று அவங்க, ஒன்று மலையாள ரத்தாயிடுச்சு. அதே போல் ஒன் டேயில் நம்ம வெற்றி பெற்றுட்டோம். அந்த தொடர்லேயே நம்ம பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கோம். ஸோ 3ல் நம்ம 2 வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றிட்டோம். ஸோ இப்போ அடுத்ததாக 2 டெஸ்ட் நடக்க போது. இந்த 2 டெஸ்ட்டில் சீனியர் வீரர்களான விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இருக்க போகிறாங்க. இப்போ ரோஹித் சர்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதாவது T20யும் சரி, ஒன் டேவும் சரி, இந்த மாதிரி பாலில் விளையாடாமல் அதிகமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒயிட் பாலில் தான் விளையாட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா ஆல்ரெடி அறிவிச்சிருந்தார். ஸோ இப்போ விராட் கோலி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது இந்த போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேட்டிகள் கொடுத்துருக்காரு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிரிக்கெட்டோட வரலாறு, கலாச்சாரம், பெருமை என்று அத்தனை விஷயங்களிலும் அடங்கியது டெஸ்ட் கிரிக்கெட் என்றும், அதனை விளையாடுவதே எனது முதன்மையான நோக்கம் என்றும் விராட் கோலி பார்த்தீங்கன்னா இப்போ தெரிவிச்சிருக்காரு. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நாளை மறுநாள் தொடங்க இருக்குங்க. ஸோ முதல் டெஸ்ட் போட்டி செஞ்சுரியன் மைதானத்தில், 2வது டெஸ்ட் போட்டி ஜனவரி 3ஆம் தேதி கேப்டவுன் மைதானத்தில் நடக்க போகுது. தென்னாப்பிரிக்கா மண்ணில் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக ஆடுகளும் இருக்கும் என்பதால் இந்திய அணி மீதான எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே போல் உலகக்கோப்பை தொடருக்கு பின் இந்திய அணியின் சீனியர் வீரர்கள் விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜாஸ்பிரிட் பும்ரா, முகமது சிராஜ், ரவிச்சந்திர அஸ்வின் உள்ளிட்ட அனைவரும் களமிறங்க உள்ளனர். இதன் மூலம் சீனியர் வீரர்களின் கவனம் முழுக்க டெஸ்ட் கிரிக்கெட் பக்கம் திரும்பியுள்ளதாக பார்க்கப்படுதுங்க. ஏற்கனவே இவர்கள் அனைவரும் தென்னாப்பிரிக்காவில் உள்ள டக்ஸ் ஓவல் மைதானத்தில் பயிற்சி போட்டியில் விளையாடி வருகின்றனர். இந்தியா ஏ அணியுடனான பயிற்சி போட்டியில் இந்திய அணி வீரர்கள் விளையாடினர். அதேபோல் பயிற்சியாளர்கள் குழுவும் தென்னாப்பிரிக்கா அணியின் திட்டங்களுக்கு ஏற்ப பயிற்சி அளித்து வருகிறது. இதனால் தென்னாப்பிரிக்கா மண்ணில் முதன்முறையாக இந்திய அணி டெஸ்ட் தொடரை வென்று வரலாறு படைக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீண்டும் டெஸ்ட் கிரிக்கெட் பக்கம் திரும்பியுள்ளது குறித்து கேப்டன் ரோஹித் சர்மா, டெஸ்ட் கிரிக்கெட் எப்போதுமே ஒரு ஸ்பெஷல். டெஸ்ட் போட்டியில் 5 நாட்களும் நமக்கு சவால் நிறைந்த ஒன்றாக இருக்கும். அதனால் அனைத்து நாள்களிலும் நாம் சிறந்த கிரிக்கெட்டை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு மனிதராகவும் கிரிக்கெட்டராகவும் டெஸ்ட் கிரிக்கெட் மிகப்பெரிய சவாலை அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து விராட் கோலி பேசும்போது, டெஸ்ட் கிரிக்கெட் தான் கிரிக்கெட் விளையாட்டின் அடித்தளம். வரலாறு, கலாச்சாரம், பெருமை என்று சொல்வேன். இந்திய அணிக்காக நீண்ட இன்னிங்ஸை விளையாடி வெற்றி பெறுவது மிக சிறந்த உணர்வை அளிக்கும். டெஸ்ட் கிரிக்கெட் தான் எனக்கு எல்லாம். இந்தியாவுக்காக 100 போட்டிகளுக்கு மேல் விளையாடுவதை மிகப்பெரிய பெருமையாக கருதுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் அவங்க எதை டார்கெட் பண்ணி போகிறாங்கன்னா, முழுக்க அடுத்த உலகக்கோப்பை, ஒரு உலகக்கோப்பை நடக்குது, ஒரு போட்டி நடக்குது அப்படின்னா அதை டார்கெட் பண்ணி தான் விளையாடுறாங்க. மற்ற போட்டிகள் எல்லாமே பயிற்சி போட்டி மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உலகக்கோப்பையை டார்கெட் பண்ணி வரும்போது அடுத்த உலகக்கோப்பையில் விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் இருப்பாங்களா? இருந்தாலும் அவங்க சீனியர் வீரர்களாக இருப்பாங்க. அப்போ உடல் தகுதியோடு இருப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. பட் ஒரு சிலருக்கு வயசுகள் இருந்தாலும் இந்த சீனியர் வீரர்களுக்கு அவங்க உடல் தகுதியோடு இருந்தாலும் அதை விட சிறந்த அன்னைக்கு நிலைமைக்கு நிறைய சிறப்பு பிளேயர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்து இன்னையிலேருந்தே கூட்டிகிட்டு போனோமா அவங்க பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரொம்ப சிறந்து விளங்குவாங்க, நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா BCCI செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா கூட நடந்த அந்த T20 தொடராக இருக்கட்டும், சவுத் ஆஃப்ரிக்கா கூட நடந்த T20 ஒன் டேவாக இருக்கட்டும், இதிலலாம் பார்த்திங்கன்னா பெருசாக ரோஹித் சர்மா, விராட் கோலி முக்கியமாக இருக்க அந்த சீனியர் பிளேயர்ஸ் யாரையும் எடுக்கல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ டெஸ்ட்டில் மட்டும் சீனியர் பிளேயர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அதே போல் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஸ்வின் வேலைக்கே ஆகாது, தென்னாப்பிரிக்காவெல்லாம் சமாளிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வாதம் போயிட்டுருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ தென்னாப்பிரிக்கா இந்தியா அணிகள் முக்கியமான டெஸ்ட் தொடரில் இப்போ மோத போதுங்க. அந்த தொடர் முதல் போட்டி செவ்வாய் என்று தொடங்க உள்ள நிலையில் அந்த போட்டியில் எந்த 11 வீரர்கள் கொண்ட இந்திய அணி களமிறங்கினால்
வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ விவாதம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அப்போது ஜாம்பவான் சுனில் கவாஸ்கர் முன்னாள் வீரர் சஞ்சய் மஞ்சுரேக்கர் அணி தேர்வு குறித்து விவாதம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போது கவாஸ்கர் அஸ்வினை களமிறக்க வேண்டும் என்றார். ஆனால் சஞ்சய் மஞ்சுரேக்கர் அதற்கு நேர்மாறான கருத்தை கூறியுள்ளார். 2 போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி செஞ்சுரியன் மைதானத்தில் நடைபெற உள்ளது. அந்த மைதானத்தின் பிட்ச் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும். பந்து நன்றாக ஸ்விங் மற்றும் பவுன்ஸ் ஆகும். அதனால் வேகப்பந்து வீச்சாளர்கள் இங்கே ஆதிக்கம் செலுத்துவார்கள் என்ற கருத்து உள்ளது. அதே சமயம் இந்திய அணி எப்போதும் 2 சுழற்பந்து வீச்சாளர்கள் 3 வேகப்பந்து வீச்சாளர்களை கொண்டே டெஸ்ட் போட்டிகளில் ஆடி வருகிறது. சுனில் கவாஸ்கர் அதே போன்ற அணியையே தேர்வு செய்ய வேண்டும் என்றார். அதனால் அவர் அந்த விவாதத்தில் ரோஹித் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுபம் கில், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், ராகுல் என 6 பேட்ஸ்மேன்களை தேர்வு செய்த பின் பந்து வீச்சாளர்களாக அஸ்வின், ஜடேஜா, பும்ரா, முகமது சிராஜ் மற்றும் முகேஷ் குமாரை தேர்வு செய்தார். ஆனால் சஞ்சய் மஞ்சுரேக்கர் இந்திய அணியில் நிச்சயம் 4 வேகப்பந்து வீச்சாளர்கள் இருக்க வேண்டும் என கூறினார். அதனால் ஒரே ஒரு சுழற்பந்து வீச்சாளர் மட்டும் போதும் என கூறிய அவர் ரவீந்திர ஜடேஜாவை மட்டும் தேர்வு செய்தார். இன்னொரு வேகப்பந்து வீச்சாளருக்கு இடமளிக்க வேண்டி அஸ்வினை நீக்கிவிட்டார். சஞ்சய் மஞ்சுரேக்கர் தேர்வு செய்த இந்திய டெஸ்ட் அணியில் கவாஸ்கர் தேர்வு செய்த அதே 6 பேட்ஸ்மேன்கள் இடம்பெற்றனர். ஆனால் 5 பந்து வீச்சாளர்களாக ஜடேஜா, பும்ரா, முகமது சிராஜ் மற்றும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றனர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப விவாதமாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய இந்த டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய ரசிகர்கள் கொஞ்சம் ஆவலாக இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் இன்றைக்கி ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் இதுதான் ஒரு மிகப்பெரிய அதிகம் கோலி படைத்த சாதனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன அந்த சாதனை அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்திய கிரிக்கெட் அணி வரலாற்றிலேயே தென்னாப்பிரிக்காவை மட்டும்தான் இதுவரை நமது அணி டெஸ்ட் தொடரை வென்றதில்லை அப்படின்னே சொல்லலாம். இந்த வரலாற்றை மாற்றும் உத்வேகத்துடன் இந்திய அணி பார்த்திங்கன்னா இந்த முறை தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட போகுது. இதில் இந்திய அணி வெற்றி பெற வேண்டும் என்றால் அணியின் மூத்த வீரர்களான விராட் கோலி, ரோஹித் சர்மா, ராகுல் ஆகியோர் 3 பேருமே பெரிய ஸ்கோரை அடித்தால் மட்டுமே அது முடியும். மேலும் பந்துவீச்சில் பும்ராவும் சிராஜும் இணைந்து விக்கெட்டை வேட்டை நடத்த வேண்டும். இது போன்ற இளம் வீரர்களான ஜெய்ஸ்வால் மற்றும் கில் தங்களுடைய திறமைகளை நிரூபித்தாக வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். இந்த நிலையில் விராட் கோலிக்கு இது மிகவும் முக்கிய தொடராக கருதப்படுதுங்க. ஒரு நாள் கிரிக்கெட்டில் பல சாதனைகளை படைத்துள்ள விராட் கோலி இன்னும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அந்த அளவுக்கான சாதனையை படைக்கவில்லை. மேலும் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் விராட் கோலி என்ற பெயரை அவர் பெற வேண்டும் என்றால் அடுத்த 2 ஆண்டுகளில் நடைபெறும் டெஸ்ட் போட்டியில் அவர் பட்டையை கிளப்ப வேண்டும். எனினும் தென்னாப்பிரிக்கா மண்ணில் விராட் கோலி நன்றாகவே டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாடி இருக்கிறார். இதுவரை அவர் 3 முறை தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அதில் அவர் ஒவ்வொரு தொடரிலும் அடித்த ரன்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம் வாங்க. முதன்முறையாக விராட் கோலி 2013-14 ஆண்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடினார். இதில் மொத்தமாக 272 ரன்கள் விராட் கோலி அடித்தார். இது சராசரியாக 68 ரன்கள் ஆகும். அந்த தொடரில் அதிகபட்ச ஸ்கோர் அடித்த 2வது வீரர் என்ற பெருமையை விராட் கோலி பெற்றார். இந்த தொடரில் விராட் கோலி களமிறங்கிய முதல் இன்னிங்ஸில் சதம் அடித்தது குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்து விராட் கோலி 2017-18 ஆண்டு 2வது முறையாக தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடினார். இதில் 6 இன்னிங்ஸில் 286 ரன்கள் அடித்தார். இதில் சராசரியாக 47 ரன்கள் தான் அடித்திருந்தார். எனினும் அந்த தொடரில் அதிக ரன்கள் குவித்த வீரர் என்ற பெருமையை விராட் கோலி பெற்றார். ஸோ இதே போன்று பார்த்திங்கன்னா 2021-22 ஆண்டு 2 டெஸ்ட் போட்டிகளில் களமிறங்கிய விராட் கோலி 4 இன்னிங்ஸில் 161 ரன் தான் சேர்த்தார். சராசரியாக 40 ரன்கள் அடித்திருந்தார். இந்த முறை தற்போது விராட் கோலி நல்ல ஃபார்மில் இருப்பதால் எவ்வளவு அடிப்பார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால நல்ல ஸ்கோர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்திய அணியோட இந்த டெஸ்ட் தேர்வு சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.